வணக்கம் தோழர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க பேராசிரியர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம் தோழர். தொடர்ந்து வின்டர் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் பாத்தீங்கன்னா 2 பார்லிமெண்ட்டுமே நடக்க விடாம லோக்சபா ராஜ்யசபா 2த்தையும் தினமும் முடக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. எதிர்கட்சிகள் எல்லாரும் அதானி சம்பந்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகளை விவாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வலியுறுத்தி போராட்டம் பண்றாங்க. ஆனா ஆளும் பாஜக அரசு அதற்கு கண்டினியூஸா மௌனம் சாதிக்கிறாங்களே தவிர அதை நோக்கி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண அதானி அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ண கூட அவங்க யாருமே தயாரா இல்ல அப்படிங்கிறது தெரியுது. இதற்கிடையில் நேத்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல வெளியில ராகுல் காந்தியும் மற்ற எம்பிஸ்களும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு டிராமா ஒண்ணு பண்றாங்க. அதாவது ராகுல் காந்தி மோடியும் அதானியும் இன்டர்வியூ பண்ற மாதிரி 2 எம்பிக்களுக்கு ஒருத்தருக்கு மோடி மாஸ்கையும் ஒருத்தருக்கு அதானி மாஸ்கையும் மாட்டி விட்டுட்டு ராகுல் காந்தி அவங்க கிட்ட கேள்வி கேட்கிறாரு. உங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படின்னு கேட்டா, நாங்க ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப், இன்னைக்கு நேத்து இல்ல, எங்களுடைய சொந்தம் பல வருஷமா தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பார்லிமெண்டே நடத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அமித்பாய் வரல, அமித்ஷா வந்தாதானே நாங்க பார்லிமெண்ட் நடத்த முடியும் அப்படின்னு மோடி சொல்றாரு. உடனே அடானி சொல்றாரு, அமித்ஷா வந்தாலும் நான் பர்மிஷன் கொடுத்தாதான் மோடி பார்லிமெண்ட்கே பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. சோ இந்த ஒரு டிராமா சோசியல் மீடியால பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சங்கிகளுக்கு எல்லாம் அப்படியே நவத்வாரத்துல இருந்தும் புகை வரதை நம்ம பார்க்க முடியுது. நீங்க பாத்தீங்களா? அதை பார்த்தோம்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஆமா, நேற்று நான் பார்த்தேன். எளிமையாக ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஒரு கும்பல் எப்படி சிதைக்குது அப்படின்றத ஒரு குட்டி டிராமாவா போட்டாங்க. அதுவும் எங்க எம்பி தாங்க அதானி வேஷம் போட்டவரு, மாணிக்கம் தாக்கூர் தான். ஏன்னா நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எங்க எம்பி தான் அங்க அதானி வேஷம் போட்டு சும்மா செதற விட்டுருக்காரு. அதானிய பார்க்கும்போது ஒரு வித்தியாசமா இருந்தது. அவர் வேட்டி கட்டின அதானி செம்மையா இருந்தது. நீங்க அதானி அப்படின்ற அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சிதைக்கிறாங்கன்ற கோபத்துல வைக்கிற குற்றச்சாட்டு. வெறும் இவங்க 2 பேரும் நண்பர்கள்லாம் நாம ஏன் குற்றச்சாட்டு வைக்க போறோம்? ஊர்ல ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனா அதை தாண்டி இந்த நட்பை பயன்படுத்தி இந்தியாவின் பொருளாதாரத்தை இந்த கூட்டம் சூறையாடி கொண்டிருக்கு. சூறையாடுறாங்க. எல்லாத்தையுமே அதானி பேர்ல தான், அம்பானி பேர்ல தான், அப்படி இல்லைன்னா வேதாந்தா பேர்ல தான். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, என்னடா இந்த 58 குடும்பத்துக்கு மொத்தமா எழுதி கொடுக்குறீங்க, அவன் பண்ற ஊழல்கள்லாம் தட்டி கேட்க மாட்டீங்க, வெளிநாடுகள்லாம் புளிச்சுன்னு துப்புது, ஆனா தொடச்சிட்டு நீங்க மட்டும் போயிட்டு இருக்கீங்களேடான்னு கோவம் வருமா இல்லையா? பொறுப்பான எதிர்கட்சி அதை கேட்குமா இல்லையா? அதைத்தான் செய்ய மாட்டேன்றாரு. ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு, எனக்கு விவரம் தெரிஞ்சவும் நம்ம வாசிச்சதை வச்சு நேரா பார்த்ததை வச்சு ஒரு பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு பக்கமே தலை வச்சு படுக்காத பிரதமர் நம்ம மோடிஜி தான். ஏங்க நாடாளுமன்றத்துக்கு எதுக்குங்க உங்களை தேர்ந்தெடுத்தோம்? ஊர் ஊரா சுத்தி பார்க்கவா? நாடாளுமன்றத்துக்கு வெக்கேஷனுக்கு வர மாதிரி வர்றாருங்க. அவர் பாட்டுக்கு எப்பயாவது ஜாலியா உட்கார்ந்துட்டு அப்புறம் தெரிச்சு மத்தியானம் ஓடிடுறாரு, அடிக்கிற அடி தாங்க முடியாம. இப்படியே போயிட்டு இருக்கு. சோ நாடாளுமன்றம் தான் விவாதிக்க வேண்டும், அதுக்குதானே நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப நாடாளுமன்றம் இந்தியாவினுடைய சீர்கேட்டை விவாதிக்கணும், அதன் மீது நமக்கு பதில் சொல்லணும் ஆளுகிறவர்கள். அதுக்குதான் நாடாளுமன்ற ஜனநாயகம் இருக்கு. ஆனா இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு வழக்கம் போல பழிய தூக்கி இவங்க மேல போட்டுட்டு ஓடலாம்னு நினைக்கிறாங்க. அத மக்கள் மன்றத்தில் வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்றதுதான் அதானி அம்பானி வேஷம் போட வச்சு முகமூடிகளை மாட்டி விட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. நீங்க 1000 மேடைகள்ல சர்மிளாவும் சுந்தரவல்லியும் கதறி கதறி பேசினாலும் போய் சேர்றதை விட சிம்பிளா போய் சேர்ந்துருச்சு. அடப்பாவிகள, அதானியோட நாங்கெல்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக அதானி கும்பல் இருக்கு அப்படின்றத போற போக்குல சொல்லிட்டாங்க. அது மக்களுக்கு எளிமையா புரியும். அப்ப அவங்க நினைப்பாங்க, என்னடா மோடி அதானி சொல்லாம ஏரியாக்குள்ளே வரமாட்டாரா, அமித்ஷா அதானி பர்மிஷன் கொடுக்காம ஏரியாக்குள்ள வரமாட்டாரா அப்படின்னு எளிமையா அந்த விஷயம் போய் சேர்ந்திருக்கு. அதுதான் இன்றைக்கு காவிகள் கதறலுக்கு காரணம். நீங்க பொய் பரப்பா அவங்க 1000 வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கலாம், ஆனால் உண்மையை நேரடியா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டாங்கல்ல, இதுலதான் பதற்றம் வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க, இவங்களும் உள்ள உட்கார்ந்து அடிக்கிறாங்களே அப்படின்ற பதற்றத்தை பார்க்க முடியுது. இதுதான் அரசியல். ராகுல் காந்தி உண்மையை பாராட்டுறோம். இந்த அரசியலை தான் அப்படியே கட்டமைச்சு கொண்டு போகணும். மக்கள் மன்றத்துல விவாதிக்கிறதுக்கான சூழலை உருவாக்கணும். பேசும்போதெல்லாம் எதிர்கட்சி இருக்கணுங்க, ஆளுங்கட்சியே உட்கார்ந்து பேச இருக்கக்கூடாது. அதனால டெய்லி கிரியேட் பண்ணணும்ன்ற
சும்மா அதிரவுடனும் கதறவுடனும் இந்த கும்பலை அது செமையான இது பண்ணாங்க, பயங்கர பாராட்டுகள் கூஞ்சது அப்படின்றதையும் பாக்குறோம். சோ இதுதான் அரசியல், ரொம்ப நல்லா பண்ணாங்க. இதுல இதுல சங்கிகளுடைய இன்னொரு இரட்டை நிலைப்பாடு வந்து ரொம்ப தெளிவா நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு சம்பவமும் நடந்தது. நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சோ கால்டு மீடியாவை எல்லாத்தையும் வந்து இவங்க கோதி மீடியாவா மாத்தி மக்களுக்கு என்ன போய் சேரணும் அப்படிங்கறத வந்து அந்த நியூஸ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதே பிஜேபி யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, யுஎஸ் கவர்மெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதானி மீது ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகளை வச்சது. அவர் 2000 கோடிக்கு மேல லஞ்சம் கொடுத்து 20,000 கோடிக்கு மேல இந்தியாவுல கான்ட்ராக்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு அப்படிங்கறத ஆதாரப்பூர்வமா அவங்க நிரூபிக்கிறாங்க. பிடிவாரண்ட் போட்டாங்க, அதுதான் ஹைலைட். இப்போ இருக்கக்கூடிய பிஜேபியோட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் சம்பித் பாத்ரா வந்து நேத்து ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுஎஸ் அரசாங்கம் வந்து அங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாம் காசு கொடுத்து அவங்கள வந்து விலைக்கு வாங்கி அவங்கள வச்சு அதானியை பற்றி தவறாக எழுத சொல்லுது. இது மூலமாக அங்க இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளுக்கும் இதுக்கு துறைக்க போறாங்க. இது மூலமாக அதானியுடைய பேரை வந்து நாசம் பண்ணிட்டோம்னா நேரடியாக அது மோடியை பாதிக்கும். அதானியை தாக்குகிற மூலமா மோடியை இவங்க தாக்குறாங்க. இதனால இந்தியாவை டீஸ்டபிளைஸ் பண்ண இவங்க முயற்சி பண்றாங்க. இந்தியா வளர்ந்துகிட்டு வருது, இந்தியாவுடைய எக்கானமி நல்லா இருக்கு, இங்க பாலும் தேனும் பொங்கி ஓடுது. அதனால அந்த நவீன இந்தியாவை விக்சித் பாரத்தை சீர்குலைக்கிறதுக்காக மீடியாவும் யுஎஸும் சேர்ந்து இந்த மாதிரி வெளிநாட்டு சதி வேலை ஒண்ணு நடக்குது மோடிக்கு எதிரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. வேடிக்கை என்னன்னா, இவங்க இங்க எப்படி மீடியாவை கண்ட்ரோல் பண்றாங்களோ அதே மாதிரி எல்லா நாட்டிலயும் எல்லா அரசாங்கமும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா யுஎஸ் பதிலடி கொடுக்கிற வகையில என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு பெரிய ஜனநாயக நாடு, ஆனா அங்க வந்து பத்திரிகை சுதந்திரமோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சோ யாருக்குமே இல்ல. யுஎஸ்ல வந்து நாங்க அதெல்லாம் ரொம்ப மதிக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் என்ன எழுதுறாங்கிறதுல நாங்க என்னைக்குமே தலையிட மாட்டோம். அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனும் ஸ்பீச்சும் நாங்க அவங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அதுதான் வந்து இந்தியாவில் சிதைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, யுஎஸ் பிளேம் பண்றது மூலமாக இவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியை குறிப்பாக ராகுல் காந்தியை சிறுமைப்படுத்த முயற்சி பண்றாங்க. ராகுல் காந்திக்கும் இங்க இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளுக்கும் சம்பந்தம் இருக்கு, இவங்க ஃபண்ட் மூலமா தான் ராகுல் காந்தி இது போன்ற விஷயங்கள்லாம் பேசுறாங்கன்னு சொல்லி நேரடியா எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? இந்த பத்திரிகை சுதந்திரம் அப்படின்றது குறித்து ஜெனீவா மாநாட்டுல ஐநா சபை புளிச்சுன்னு மோடி மொத்தம் துப்பி இருக்கு. என்ன சொல்றாங்க? பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அதோட பெண்கள், சிறுபான்மை சமூகம், குறிப்பா அதுல அவங்க மென்ஷன் பண்றது முஸ்லிம்ஸ், இவங்க எல்லாரையும் ஒரு 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 அசாதாரண நிலையில வைத்திருக்கிறது இந்தியா. இவர்கள் மீது இவர்கள் இயல்பான வாழ்க்கை வாழ முடியாம ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கு. நேரடியாவே சொல்லியிருக்கு ஐநாவினுடைய மனித உரிமை மன்றம். அன்னைக்கு அங்க போய் உட்கார்ந்துட்டு இந்தியா கதறிச்சு. இப்ப அங்க எல்லாம் யாருக்கு கொடுத்தா? இல்ல நான் என்ன கேக்குறேன், அங்க யாரு காசு கொடுத்து பேச வச்சா? யாராவது உங்களை உண்மைய சுட்டி காட்டி பேசுனா காசு வாங்கி பேசுவாங்க, இல்ல காசு கொடுத்துட்டு பேச வைப்பாங்க. இது என்ன அயோக்கியத்தனம்? இன்னொன்னு நான் கேக்குறேங்க, இப்போ வந்து பாகிஸ்தானுடைய பிரதம மந்திரி ஷெரீப், அவருக்கு இப்ப அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே நம்மாலு வாழ்த்துக்கள் ஷெரீப் அப்படின்னு போடுறாரு மோடி. உனக்குத்தான் ஜென்ம எதிரியாச்சே பாகிஸ்தான, நீ எனக்கு வாழ்த்துக்கள் போடுற, இது பரவாயில்லங்க. 2015 போய் நேர நவாப் ஷெரீஃபோடைய அரண்மனைக்கு போய் உட்காந்து கஞ்சி குடிச்சிட்டு வந்தேலே, பிரியாணி தின்னுட்டு வந்தேலே, பிறந்தநாள் பார்ட்டிக்கு போனேலே. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அதெல்லாம் இந்த நாட்டை பாதிக்காதா? இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதிக்காதா? இந்த நாட்டினுடைய முதல் எதிரியாக நீங்க சுட்டி காட்டுற பாகிஸ்தான் வீட்டுல போய் அந்த பிரதமர் வீட்டுல போய் உட்காந்து கஞ்சி குடிச்சிட்டு வந்தீங்க, இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? இவங்க எப்போதுமே இப்படி ஒரு செட்டப்ப வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏங்கப்பா, போன முறை நடந்த குஜராத் தேர்தலுங்க, குஜராத் தேர்தல் அது ஒரு சின்ன மாநிலத்துடைய தேர்தல். உடனே மோடி கடைசி நிமிஷத்துல மேடையில் அழுகிறாரு, பாகிஸ்தான் வந்து குஜராத் தேர்தலை சீர்குலைக்க காங்கிரஸோட கைகோர்த்து வேலை செய்யுது. ஏப்பா, அப்ப நீ எனக்கு சவுக்கித்தார் இருக்க? சவுக்கித்தாரு எல்லாத்தையும் நான் கட்டி காப்பாத்துறேன்னா, ஒரு மாநிலத்தினுடைய தேர்தலை கூட திறம்பட நடத்த முடியல, வெளிநாடு சதி செய்யலாம், நீங்க எதுக்கு பிரதமரா இருக்கீங்க?
அப்ப கேள்வி அடிப்படையில் வருது. அப்ப இவங்களுடைய வேலையும் செயல் திட்டமுமே இப்படித்தான் இருக்கு. இதுல அமெரிக்காவில் இருக்கிற அந்த பணக்காரரா இருக்காரு பாருங்க, ஜான் ஜொரோஸ், அவரை போய் பார்த்துட்டு இவரை போய் ஒரு சந்திப்பு தாங்க, ஒரு இடத்துக்கு போறோம், ஒருத்தர் சந்திக்கிறோம், லட்சம் பேரை சந்திப்பாங்க தலைவர்கள், அதை வச்சு உன்னை கிரியேட் பண்ணிச்சு பாருங்க கும்பல. அங்க ஃபுல்லா காசு கொடுத்துட்டாங்க, ஃபுல்லா காசு கொடுத்தா எல்லா பத்திரிக்கையும் பேச சொன்னாங்க அப்படின்னு. இது சுத்தம் கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். இதுல ரெண்டு விஷயமா நான் பாக்குறேன். உலக நாடுகள் உங்கள் அயோக்கியத்தனத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. உலக பத்திரிகையாளர்கள் இங்க இருக்கிற கோடி மீடியா மாதிரி மோடியின் மடியில் அமர்ந்துகிட்டு பேசல. அவங்க ஜனநாயகத்தின் நின்று நீதியின் பக்கம் நின்று பேசுறாங்க. அப்ப நீங்க பண்ற தப்பு, உங்க கூட்டாளிகள் பண்ற தப்பு, உங்க கூட்டாளிகள் அடிக்கிற பொருளாதார சீரழிவு எல்லாத்தையும் அவன் கொஸ்டின் பண்றான், ஆதாரப்பூர்வமா எடுத்து போடுறான். அதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல, அதை திசை திருப்புறாங்களாம். உடனே நம்பிடுவாங்களா இந்தியால? உங்க நம்பிட்டு இருக்கிற இந்த மூளையே இல்லாத வாட்ஸ்அப் குரூப்பவே வரலாறுன்னு நம்பிட்டு இருக்க ஒரு கும்பல் நம்பும். ஆனா உலக நாடுகள் மீது இப்படியான ஒரு பொய்யான போலியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதுன்றது அயோக்கியத்தனம். இது மோடியினுடைய கையாளாதனத்தினுடைய வெளிப்பாடு. இது மட்டும் இல்லைங்க, நம்ம எத்தனை பத்திரிகை பேசிடுச்சு. நேரடியா அமெரிக்கா பிடிவாரண்டே போட்டாங்க. பிடிவாரண்ட் போட்டு அவங்க ஒரு அமெரிக்காவில அவ்வளவு ஈஸியா ஒருத்தர் மேல பிடிவாரண்ட் போட முடியாதுங்க. அவங்க ஒரு டீமை செட் பண்ணி அது புலனாய்வு பண்ணி அவங்க ஜட்ஜு கிட்ட காப்பி கொடுப்பாங்க. அந்த காப்பி வச்சுதான் ஜட்ஜு அதை ஆய்வு பண்ணி ஒரு விஷயத்த அவர் போட முடியும். அவ்வளவு வேலை பார்த்த பிறகுதான் பிடிவாரண்டே போட்டிருக்காங்க. ஆனா அதை கூட கூச்ச நாச்சல்லமா விசாரிக்க முடியலன்னா நீங்க எவ்வளவு பெரிய சுரட்டத்தனம் பண்ணி எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்றதா இதுல நம்ம புரிய வேண்டியிருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அதானிய சொன்னா ஓட்டு சொல்ற மாதிரின்றீங்களே, அத மோடிய சொன்னா நாட்டை சொல்ற மாதிரின்றானுங்களே, இந்த அயோக்கியத்தனத்தை இதோட இந்த கும்பல் நிறுத்தணும். ஏன்னா அதானிய சொன்னா நாட்டை சொல்ற மாதிரினா நாடே அதானியா? அப்ப நாங்கெல்லாம் யாரு? அப்ப இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை தீர்மானிக்கிறவரா அதானி தான் இருக்கிறாருன்றது மோடி ஒத்துக்கிறாரா? இது என்ன மாதிரி அயோக்கியத்தனம்? அப்ப இந்த மாதிரி திரும்ப திரும்ப பேசுது இந்த கும்பல். மோடிய பேசினா இந்துக்களை பேசிட்டாங்க, மோடிய பேசினா இந்தியாவை அவமானப்படுத்திட்டாங்க, மோடிய கேள்வி கேட்டா இந்தியாவினுடைய ஸ்திரத்தன்மையை உடைக்கிறாங்க. இந்த மாதிரி திரும்ப திரும்ப பேசிதான் மோடி கும்பல் தங்களை தற்காத்துக் கொள்ளுகிறது. ஆனா என்ன பண்ணணும்னா எதிர்கட்சி அடிச்சு ஆடி முடிச்சு விட்டுறணும் மோடி கும்பலை. ஏற்கனவே பாதி தொங்கிட்டு இருக்கு ஆட்சி. அடுத்த முறையெல்லாம் சுத்தமா வாஷ் அவுட் பண்ணி தூக்கி எறியணும். ஜனநாயகம் மட்டும் இல்லைங்க, சமூக செயல்பாட்டாளர்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல. இங்க பசி குறியீட்டுல நம்ம குழந்தைங்க பின்னாடி கிடக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 15 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் பசினால வாடி போய் அவங்க நோயாளியா அவங்களுடைய சரி விகித வளர்ச்சி அற்றவர்களா மாற்றப்பட்டிருக்கிறாங்க. நீங்க இன்னொரு பக்கம் 55 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது நார்த்ல. வடகிழக்கு மாநிலங்கள்ல மொத்தமா ராணுவத்தை நிப்பாட்டி ஒண்ணுமில்லமாக்கி இருக்கீங்க. இந்த நாட்டுல வாழ்றதே நரகத்துல வர மாதிரி உண்மையில. ஆனா அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு தேனாறு ஓடுது, அதை தெருவுல விடுறாரு ராகுல் காந்தின்னு பேசுற அயோக்கியத்தனத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள். அது இவங்களா கற்பனை பண்ணி பேசிட்டே இருக்கிறான்றது தெரியும் மக்களுக்கு. இதுல இன்னொரு வீடியோ நேத்து வைரல் ஆச்சு தோழர். நம்ம இவ்வளவு சொல்றோம் மோடியும் அதானியும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்கட்சிகள் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஆனா அதானி பெருசா மோதிய மதிக்கிற மாதிரியே தெரியல. ஒரு மேடையில மோடிக்கு மரியாதை பண்றாங்க, ஆனா அதானி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த வீடியோ நேத்து எதிர்கட்சிகள் வைரல் பண்ணிட்டு நிறைய கமெண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சது. எஜமானருக்கு நல்லா வேலை செய்யறாங்க, எஜமானர் நிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, எம்ப்ளாய்க்கு மரியாதை பண்றாங்க, அதை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சது. நீங்க அந்த வீடியோவை பாத்தீங்களா? பார்த்தேன். அதுல ஆக்சுவலா என்னன்னா தோழர், மோடியினுடைய அசாதாரண பின்னடைவின் போது கூட நின்ன ஒரு ஆள் தான் இந்த அதானி. ஏன் இந்த நெருக்கம்? அல்லது அசால்ட்டா டீல் பண்ணாலும் மோடி கைய கட்டிக்கிறாரே. போட்டோ ஷூட்ல மோடிய தாண்டி ஒருத்தர் ஒரு எட்டு வச்சுட்டாங்கன்னா இப்படி தள்ளி விடுவாரு தோழர். இப்படி தள்ளியே விட்டுருக்காரு. பல போட்டோ பார்த்திருக்கேன். தள்ளி நில்றா, போட்டோ மறைக்காதடா, கேமரா மறைக்காதடா அப்படிவாரு. அப்ப யாராவது முன்னாடி போயிட்டாங்கன்னா ஒரு 3 பேர் சேர்ந்து நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேர் இந்த பக்கம் நடந்தாருன்னா இவர் இந்த பக்கம் நடப்பாரு. அப்பதான் கேமரா போக்கஸ் இவர் மேல மட்டும் விடுது. ஒரு கேமரா பைத்தியம் தோழர். அப்படி இருக்கிற ஆளு. இன்னொன்னு, இவர் போனாருன்னா எல்லாரும் எதிர்த்து நின்று மொத்தமா பண்ணி இவர் சீட்ல உட்கார்ந்ததான் உட்காருவாங்க. சோ இந்த செட்டப் ஒருத்தர் உடைக்கிறாருன்னா அவர் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாருன்னு அது அர்த்தம்.
அப்ப தீர்மானிக்கிற இடத்துல ஏன் இருக்குன்னா இது ஒரு 20 வருஷ கதை, 25 வருஷ கதை தோழர். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2002 குஜராத்தினுடைய இனப்படுகொலை செய்து முடிச்ச பிறகு மோடியே கழுவி ஊத்துறாங்க. நீங்க இன்னைக்கு இந்துத்துவாக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை விஐபிஸும் செலிபிரிட்டிஸும் அன்னைக்கு கடுமையா கோவிச்சாங்க. ஏன்னா அன்னைக்கு இந்தியா ஜனநாயக நாடா இருந்துச்சு, இன்னைக்கு சாக்கடையா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அத்தனை பேரும் இந்துத்துவாவுக்கு சப்போர்ட் பண்ற கும்பல் எல்லாம் கடுமையா அதை எதிர்த்தாங்க, கடுமையா அதன் மீது விவாதங்களை வச்சாங்க. ரெண்டாவது அமெரிக்கா என் நாட்டுக்குள்ள காலடி வைக்க கூடாதுன்னு தடை விதிச்சு மோடிக்கு. 2013 முதலீட்டாளர்கள் மாநாட்டுல மோடி பிரதமரா இருந்தா நாம பெருசா வளரலாம் அப்படின்னு முதல் ஸ்டெப் எடுத்தவர் அதானி. அதுக்கப்புறம் டெல்லியில நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டுல அவங்கள ஃபுல்லா திரட்டி எல்லாரையும் மோடிய பிரதமராக்கணும்னு பேசி அதை முடிவு பண்ணது அதானி. அப்ப நீங்க யோசிங்க, அதானி மோடியவே காப்பாத்துனது அதானி தான், மோடியோடைய சௌக்கிதாரே அதானி தான். புரியுதுங்களா? அந்த அதானியினுடைய சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டியது மோடி பொறுப்பு. இதுல இன்னொன்னு கூட சொல்றாரு நம்ம டெல்லி சீஃப் மினிஸ்டர் கெஜ்ரிவால். அவங்களுடைய சட்டமன்றத்திலேயே ஒரு விஷயத்த வச்சாரு. அதானி வந்து வேற யாரும் இல்ல, மோடியினுடைய பினாமி. அது ஒரு ஸ்பீச் இருக்கு தோழர், 1 மணி நேரம் ஸ்பீச். அதானி மோடியினுடைய பினாமி, அதானியினுடைய சொத்து கூட மோடி இது அப்படின்னு. வெறும் 3000 கோடி வச்சிருந்தவர் எத்தனை லட்சம் கோடி தோழர், எத்தனை லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டாரு. இவ்வளவு பெரிய வாய்ப்பு அவர் கிடைச்சிருக்குன்னா எப்படி? அதேதான். அதனால ஒன்ன நான் காப்பாத்தினேயா இத்து போய் கடந்த போது, இப்ப நான் என்ன பண்ணாலும் நீ கண்டுக்காத. டன்னு கணக்கு போத மாதிரி என் ஏரியால இறங்கும், நீ கண்டுக்க கூடாது. டன்னு கணக்குல நாங்க கடத்தல் பண்ணுவோம், நீ கண்டுக்க கூடாது. ஊர் நல்லா உலக நல்லா எல்லாத்தையும் அடிச்சு நாங்க உலையில போடுவோம், நீ கண்டுக்கவே கண்டுக்காத அப்படின்னு ஒரு டீல் போட்டுதான் வேலை நடக்குது. சோ நிச்சயமா மோடி எந்த காலகட்டத்திலையும் இவருக்கு எதிராக இருக்க மாட்டாரு. அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் தான் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிற சேவகனான மோடி 4 பக்கமும் போயிட்டு வர்றது அப்படின்றது. அப்ப இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். மோடியை இயக்குகிற, மோடியை தனக்கு கீழாக பார்க்கிற, மோடியை விட தன்னை உயர்த்தி வச்சிருக்கிற, அல்லது இந்த சிச்சுவேஷன்லாம் பார்க்காத மோடியை ஓரங்கட்டி உட்கார வைக்கிற ஒருத்தரா அதானி இருக்கிறார்னா அதால எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க தோழர். நம்ம வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். மேபி ஏன் அவர் வந்து பிஜேபி கட்சியை அவர் வந்து ஒரு பெரிய அளவுல ஹோல்டு பண்ணி உள்ள இருக்கிற வேலையை செய்ய மாட்டாரு என்ன நிச்சயம் இருக்கு? இப்படி பொது வெளியிலே ஒரு பிரதமர் டீல்ல விட்டுருக்காருன்னா இது ஏதோ பெரிய வேலை நடந்துட்டு இருக்கு தோழர். ஆய்வு பண்ணோம்னா உள்ள முடிஞ்சிருந்த கும்பல். சோ நண்பன் பேர்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா தொண்டன்ற போர்வையில நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜி அசிங்கப்பட்டதுதான் மிச்சம் இந்த வீடியோல. ஒரு சனநாயகத்தோட 4 தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல 3 தூணை வந்து ஆல்ரெடி பாஜக அழிச்சிட்டாங்க. மீடியா, எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. மக்களுடைய கடைசி நம்பிக்கையா இருந்தது அந்த 4வது தூணான ஜுடிஷியரி, நீதித்துறை தான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அவலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னால கரண் தாப்பருக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல சீனியர் அட்வொகேட் துஷ்யந்த் தாவே கண்ணீர் விட்டு கதறி அழறாரு. இந்தியாவுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, இதை கண்டிப்பா மாத்தணும், இதற்கான ஒரு மக்கள் புரட்சி வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபீல் பண்ணி அழறாரு அப்படிங்கறது ஒரு பக்கம் பாக்குறோம். இன்னொரு பக்கம் நேத்து பாத்தீங்கன்னா அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் விஸ்வ இந்து பரிஷத் நடத்திய ஒரு விழாவில பங்கேற்றுக்கிட்டு அங்கே இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தி அவர் வந்து வெளிப்படையா வெறுப்பு பேச்சு பேசுறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. மக்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நீதித்துறை எதுலயுமே பிரச்சனை, எல்லாத்துலயும் பிரச்சனை, கடைசியா நம்ம முறையிடக்கூடியது வந்து நீதிமன்றத்துலதான் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னைக்கு நீதிமன்றமும் பாஜகவுடைய பாக்கெட்ல இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதானி விஷயத்த அமெரிக்கன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இவ்வளவு ஆதாரப்பூர்வமாக அவங்க வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அப்படிங்கும் பொழுது, அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்றாங்க அப்படிங்கும் போது, இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் இதை சுவமோட்டோவா எடுத்து விசாரிக்காம இன்னமும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். நீதித்துறையும் மெல்ல மெல்ல பாஜக பக்கம் சாய்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கே, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீதித்துறை பாக்கெட்ல போய் செட்டில் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு தோழர். நீங்க என்றைக்கு ஒரு 400-500 ஆண்டு கால பழமையான பாபர் மசூதி இடித்தவர்கள் தைரியமா வெளியே ஸ்காலரை தூக்கி விட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ, என்றைக்கு அவர்களுக்கு தண்டனை கிடைக்கலையோ, என்றைக்கு ஒரு பழமையான நம்பிக்கையுடைய கோயிலை இடிச்சிட்டு அந்த இடத்துல நீங்க வந்து ராமர் கோயில் கட்டலாம் அப்படின்ற தீர்ப்பை பொது மனசாட்சிக்கு கொடுத்தார்களோ, பொது உளவியல் கொடுக்குறாங்களாம்.
அதுலயும் நம்ம ஐயா சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் சொல்றாரு, நான் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி கடவுளிடம் வச்சிருவேன், அப்புறம் தான் எடுத்துட்டு நான் போய் தீர்ப்பு சொல்லுவேன் அப்படின்னா இவர்கள் என்ன மாதிரியான தீர்ப்பை சொல்லுவார்கள்? குஜராத்தினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாரு? பெரும்பான்மை மக்களினுடைய குரலாக நீதிமன்றம் இருக்கும். இத எனக்கு சொல்றதுக்கு வெக்கமே கிடையாது, அச்சப்பட அவசியம் இல்லை அப்படின்னு அறிவிக்கிறாருன்னா அது பின்னாடி இருக்கிறது என்ன? அப்ப நீதிமன்றம் பெரும்பான்மை என்ற பெயர்ல பாஜகவிற்கு சொம்படிக்குது, அது தொடர்ந்து இது பண்ணுது. நீங்க இதே குஜராத் நீதிமன்றத்துல தாங்க இங்க நம்ம மசூதிகள்ல சத்தம் அதிகமா கேக்குது, மசூதிகள்ல சவுண்ட் அந்த குழாய் தட்டி அவங்க இது பண்றாங்க. அது ஆமா, அந்த இது நீங்க எனக்கு சரி பண்ணணும், அதை தடுக்கணும் அப்படின்னு போட்டப்போ ஒரு நீதிபதி, அப்ப இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டே இருக்கு. முதல்ல ராமர் ஜென்ம பூமி, இப்போ கிருஷ்ண ஜென்ம பூமி, போற வார இடத்துல எல்லாம் லிங்கம் இருக்கு தங்க இருக்குன்னு உருட்டி விட்டுட்டு இருக்கிறானுங்க. சோ இதெல்லாம் நீதிமன்றங்கள் கையில எடுக்குது. இதே நீங்க பாத்தீங்கன்னா சம்பல் இஷ்யூவை கையில எடுங்க. சம்பல் இஷ்யூவை கையில எடுத்தீங்கன்னா முத நாள் போய் ஒரு லாயர் போய் ஒரு கேஸ போடுறாரு, அன்னைக்கு குழு அமைக்கப்படுது. அன்னைக்கே குழு அமைக்கப்பட்டு மறுநாளே அடுத்த நாளே போய் விசாரணை செய்யப்பட்டு அந்த கோயில போய் பாக்குறாங்க. 2ஆம் நாள் போகும்போது மக்கள் திரள்றாங்க. முதல் நாள் போய் செக் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அப்ப நீதிமன்றம் உடனடியாக அடுத்த நிமிஷமே முடிவெடுக்கிறவங்க எங்க போறாங்க? பஜ்ரங் தள்ளோ இங்க இருக்கிற RSS சங்கிகளோ சொன்ன உடனே எப்படி நடக்குது? அப்ப நீதிமன்றங்கள் ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி பாஜகவினுடைய கூடாரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு அம்மா, அவங்க பேர் விக்டோரியா ஏதோ பேர், நீதிபதியா இருக்காங்க. அவங்கள செலக்ட் அந்த விக்டோரியா அம்மா செலக்ட் ஆகும் போது அவங்க பேசுற பேச்செல்லாம் சமூக வலைதளத்துல வந்துச்சு. அவ்வளவு மோசமான ஒரு பார்வையோடு சிறுபான்மை மக்களை இழிவுபடுத்தின ஒரு வீடியோஸ் பார்த்தோம். இப்ப அவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க என்ன மாதிரி செய்வாங்க? யாருக்கு நீதி கொடுப்பாங்க? அப்ப அடிப்படையில இப்படி பல கேசஸ் இருக்கு. இந்தியாவினுடைய நீதித்துறை சிதலம் அடைஞ்சு போய் நீதிக்கு தூரமா இருக்கு. ரொம்ப மனசுக்கு பதற்றத்தை உண்டாக்குது. அது நமக்கு எந்த ஹோல்டும் இல்ல தோழர். நீங்க ஆளுகிற ஒரு கட்சி நமக்கு துணையா இருக்காது, ஆளுகிற கட்சி நமக்கு எந்த நன்மையும் செய்யாது. நீங்க ஒரு பெரிய ஜனநாயக நாட்டை சீரழிக்கிற எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. குறைந்தபட்சம் ஒரு பொருள் அங்க இருந்து கேட்காதா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இன்னைக்கும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய கோயிலை பாதுகாக்கணும்னு கோயில் பாதுகாப்பு சட்டத்தை தூக்கிக்கிட்டு போய் கோயில் நீதிமன்றத்துக்கு முன்னாடிதான் நம்பிக்கையோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த நீதிமன்றம் என்ன செய்ய போகுதுன்னு அடிப்படை கேள்வி இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு உண்மையும் நான் சொல்றேன். RSS உடைய தலைவர் மோகன் பகவத் அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு ராமர் கோயில் திறப்பு விழாவின் போது, அதாவது ராமர் கோயில் கட்டும் போது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இனிமேல்லாம் நாங்க எந்த கோயில் இடிக்க மாட்டோங்க, நாங்க எந்த கோயில் இடிக்க மாட்டோம், அங்க போய் போராட்டம் பண்ண மாட்டோம், பேரணி போக மாட்டோம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நாங்க நேரம் நீதிமன்றத்துக்கு போய் நீதியை நிலைநாட்டுவோம். மோகன் பகவத் நீதிமன்றத்துல போய் நீதியை நிலைநாட்டுவோம் சொல்ற பேச்சுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? இந்த ராமர் கோயில்ல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இருக்கு. ஒரு தீர்ப்பும் தனித்தனியாக ஒரு நீதிபதியும் எழுதி இருக்கணும். ஆனா ஒட்டுமொத்த நீதிபதியும் சேர்ந்து ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டாங்கன்னா அது மோடி எழுதிய தீர்ப்புல கையெழுத்து போட்டாங்கன்னு தானே அர்த்தம். அப்ப இந்த நாட்டினுடைய இறையாண்மை, அரசியல் சாசன சட்டம் அத்தனை நீர்த்து போக வச்சுட்டு நீதிமன்றங்கள் இன்றைக்கு மோடியினுடைய பேக்கெட்ஸ்ல இருக்கு. அதை எதிர்த்து கேள்வி கேட்கிற லோயா போன்ற நீதிபதிகள் மர்மமான முறையில மரணம் அடைவார்கள். புரியுதுங்களா? இதுதான் இங்க இருக்கிறது. எங்கேயோ ஒரு சின்ன சின்ன வெளிச்சம் மட்டுமே நீதிமன்றத்துல மிச்சம் இருக்கு. மத்ததெல்லாம் காவி இருள்ல கலங்கடிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அச்சுறுத்தலான காலகட்டத்துல நம்ம வாழ்றோம். நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நிம்மதியான ஒரு இடத்த கொடுக்க முடியாத ஒரு இடத்துலதான் நம்ம இருக்கோம். சோ காவி வெறியாட்டத்தினுடைய கடைசி எட்ஜில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். லெனின் ஒண்ணு சொல்லுவார். அவருடைய புரட்சி வென்ற பிறகு, பாட்டாளிகளுடைய புரட்சி வென்ற பிறகு அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை. என்ன சொல்லுவாருன்னா, இனி வாழவே முடியாது என்கிற சூழலை ஒரு மனிதன் எதிர்கொள்ளும் போது அவன் கடைசி வாய்ப்பாக புரட்சி இருக்கும். அதுதான் இங்க நடக்க போகுது. மக்களை திரட்டுகிற, மக்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு சேர்க்கிற ஒரு பெரும் பணியை நம்ம போன்றவங்க செய்யணும். இந்த மாற்றத்தை உருவாக்காம ஒரு எதுவுமே செய்ய முடியாது. அப்ப தெளிவா இருந்துக்கணும். இந்த பாசிசத்தை வீழ்த்த மக்களை திரட்டி ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு போரையே இங்க நம்ம நடத்த வேண்டியிருக்கு. அந்த வேலையில தான் நம்ம இறங்கினா மட்டும்தான் உசுராது பொழப்போம்.
அதுதான் இன்னைக்கு இருக்கிற செல். சோ வேடிக்கை பார்க்கமாக எல்லா அமைப்புகளையும் மாற்றி வைத்து பாஜக பக்காவா இறங்கி இருக்கு. இதுதான் உண்மை. ஆனா உண்மையா இருந்தாலும் மக்கள் ஜனநாயகம் வெல்லும். மக்களுடைய போராட்டத்திற்கு முன்பு சர்வாதிகாரம் வீழும். அதுதான் வரலாறு. அதை வீழ்த்துறதுக்கான வேலைகள் நம்ம செய்யணும் தோழர். கண்டிப்பா பல விஷயங்கள் இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். மகிழ்ச்சி.